ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெனஸ்டே மார்னிங். நேற்று வந்துட்டு நல்லபடியாக மாட்டுப்பொங்கல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பிள்ளைங்க 2 பேருமே அம்மா வீட்டில் தான் வந்து இருக்காங்க. அம்மா வீடு வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஸ்கூல் வந்து ஓப்பன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி புதன்கிழமை இங்கே இருந்துட்டு புதன்கிழமை ஈவினிங் தான் வந்துட்டு வருவாங்க. நான் வந்துட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வந்து காய வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வந்து டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரசம் வந்து இருக்குது, அதை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். 2வது பிள்ளைங்க இல்லை அப்படின்னாலே வந்துட்டு எதுவும் சாப்பிட தோணாது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு எப்படியாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனாலுமே வந்துட்டு காலையில் வந்து எதுவுமே நான் வந்து சாப்பிடல. ஜஸ்ட்டு ஒரு டீ வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு இருந்துச்சு, அதை வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் தான் வந்துட்டு நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். டீ வந்து இந்த குளிருக்கு வந்துட்டு கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால டீ வந்து போட்டுக்கிட்டேன். டீ வந்து குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் வந்து குடிக்காமல் இருக்க முடியல. சுத்தமாக காஃபி டீ குடிக்கிற பழக்கமே இல்லை. இப்போ தான் வந்து பழகியிருக்கேன். சூப்பர் மார்க்கெட் போகையில் முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோ குட்டி முறுக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி தான் வந்து சுடுறாங்களே தெரியல. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குட்டி முறுக்கு. எனக்கு முறுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்க டீயில் போட்டு குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, அந்த அளவுக்கு பசியே இருக்காது. அந்த நாள் ஃபுல்லாகவே நல்லா கம்முன்னு இருக்கும் முறுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு இப்போ சோறு வந்துட்டு பானையில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். மொத்தம் 3 முட்டை. ஜாக்கிக்கும் வந்துட்டு இன்றைக்கி முட்டை தான் வந்து போட்டு சாப்பாடு வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்துட்டு பொங்கல் வச்சேன், சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முட்டை வந்துட்டு ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டு சாதம் ஒரு சைடு வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. முட்டைக்கு வந்துட்டு மா எப்போவுமே வந்துட்டு உப்பு போட்டு வேக வைங்க. அப்போ வந்துட்டு அந்த ஸ்கின் வந்து பிய்யாமல் அழகாக வந்துட்டு வரும் உங்களுக்கு. இல்லாட்டி முட்டை வந்து உடஞ்சி வரும். வெங்காயம் தக்காளி வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கு வந்துட்டு உப்பு போட மறந்துட்டேன். அதனால கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கிறேன். எண்ணெயும் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு உப்பும் போடுவேன். சில டைம்ஸ் வந்துட்டு எண்ணெயும் ஊற்றிக்குவேன் அந்த மாதிரி. இங்கே மஞ்சரட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே வந்துட்டு மஞ்சரட்டு. அதனால் சரட்டு சரட்டுன்னு வண்டி போன மணியமாக தான் இருக்குது. அன்றைக்கி போட்ட கோலம் இதுதான். கரும்பெல்லாம் சாப்பிடாமல் அப்படியே கிடக்கு. இப்போ வந்துட்டு போயிட்டு இது பறிச்சுட்டு வரோம். என்னது, கருகப்பிள்ளை வந்து பறிச்சுட்டு வர்றதுக்கு வண்டி வந்திருக்கும். ஜாக்கி ஜாக்கி வந்து சோகத்தில் இருக்குது. ஏன்னா அதை வெளியில் நான் அனுப்பலை. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு ஓடுறதுலே இருக்குங்க. ஏன் ஜாக்கி, இங்கே பாருங்க ஜாக்கி, என்ன சோகம், வாட் ஹேப்னிங். அதுக்கு நான் ஆரஞ்சு சாப்பிட்டேன். அந்த ஆரஞ்சு ஒன்று வச்சேன், அது சாப்பிடவே இல்லை பாருங்கள். ஜாக்கிக்கு நான் வச்ச பொங்கச்சோறு பிடிக்கவே இல்லை, சாப்பிடாமே விரதம் இருக்குது. அதனால இன்றைக்கி முட்டை அதுக்கும் சேர்த்து வேக போட்டு ஏதாவது முட்டையில் கிரேவி இல்லாட்டி தொக்கு இல்லாட்டி ஏதாவது இப்போ பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சாப்பாடு போடணும். ஏன் ஜாக்கி, சோகத்தின் உச்சியில் இருக்குது ஜாக்கி. வெளியில் விட்டோம்னா ஓடிடும். ஏதாவது சவுண்டு கேட்கக்கூடாது தம்பிக்கு. உடனே அப்படியே பார்ப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குரங்கு தான் வந்து இறந்து போச்சே. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். குரங்கு வந்து இறந்து போச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி. அது வேறு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. குரங்கு வந்துட்டு நிறைய தொல்லை வந்து கொடுக்குது. இருந்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்கள அடைச்சி போடுறேன் இல்லையா, அதனால் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. குரங்கு இறந்து போச்சும் அப்படின்னோடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. அன்றைக்கி காலையில் தான் வந்து இந்த ஜன்னலில் வந்து நின்றுச்சு, அடுப்படி ஜன்னலை புரோட்டா வந்து கொடுத்துருந்தேன், சாப்பிட்டுச்சு. கடைசியில் பார்த்தா அன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு ரோடு கிராஸ் பண்ணையில் டெம்போ அடித்து இறந்து போச்சோம். அப்புறம் அன்றைக்கில் கடையிலே வந்துட்டு ரோட்டுக்கு மேலே உள்ள கடையிலே வந்து குரங்க வந்து புதைச்சி வச்சுட்டாங்க. கஷ்டமாக போச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த ஜன்னலில் வந்து எட்டி எட்டி பார்க்குவேன் என்னைய சமைக்கும்போது. நான் ஏதாவது கொடுத்துருவேன், அதுக்கு சாப்பிடும். சே, என்ன பண்ணுறது, சரிதான். நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குதோ அந்த விஷயம், அது மனுஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மளை விட்டு போயிடுது. அதுதான் உண்மை. பிள்ளைங்க ரொம்பவே சேட் ஆகிட்டாங்க.
ஆக்சிடெண்ட் ஆகுற அன்னைக்கு காலையில் நான் வந்து சமைச்சிட்ருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீன் குழம்பு ஒன்று வச்சுட்ருந்தேன். அப்போ தான் வந்து இந்த குரங்கு வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து வாங்கினது இருந்துச்சு. அதை வந்து கொடுத்தேன். அதை வந்து வாங்கிக்கிட்டு போகும். ஏதாவது நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஜன்னலில் வந்து எட்டி எட்டி பார்க்கும். ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா வாங்கிட்டு ஓடிரும். அந்த மாதிரி அன்னைக்கு பரோட்டா கொடுத்தேன், வாங்கிட்டு ஓடிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு, போயிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து இருக்காங்க என் ஃப்ரெண்டோட அப்பா. அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குரங்கு இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாயிருச்சு பாவம். சமைக்கும் போதெல்லாம் வந்து எட்டி எட்டி பார்க்கும். அப்போதைக்குலாம் நான் ஏதாவது ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தாலும் எடுத்து கொடுப்பேன். ஜன்னல் வெளியே வந்து வாங்கிக்கிட்டு போயிடும். ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களுக்கும் சரி எனக்குமே சரி. ஜாக்கியை போட்டு வம்பிழுத்துட்டே இருக்கும் இந்த குரங்கு. விரட்டி விரட்டி ஜாக்கி வந்து குலைச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு வெந்துருச்சு. அதை வந்து வடித்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மோப்பு வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு தான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி டேபிளில் வந்துட்டு வீடு துடைக்கிறனால சோபாவில் வந்து போட்டிருந்தேன். அதை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த முட்டை தொக்கு மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். முட்டை தொக்கு என்னோடய ஸ்டைலில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீடு வந்து முழுகுனதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீட்டாக வீட்டை வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்து சோம்பு வந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து தக்காளி வந்து குழஞ்சு வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், வரமிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக அதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருக்கிறத வந்து கட் பண்ணி 2ஆக அதை வந்துட்டு எல்லா முட்டையுமே வந்து குப்பரை வந்து திருப்பி போட்டு அதை வந்துட்டு நல்லா மசாலாலாம் வந்து ஊறுற அளவுக்கு நல்லா வந்து இதை வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சைடு வந்து இதை வந்து திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டை தொக்கு வந்துட்டு ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேணும் அப்படின்னா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி தேங்காய் விழுது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரசத்துக்கு கொஞ்சம் ஸ்பைசி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பிள்ளைங்க இல்லைன்னா சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இந்த 2 நாள் வந்துட்டு செம வேலை. ஏன்னா வைக்கிறதுக்கும் நாளும் சரி வேலை, பொங்க வச்சு அடுத்த நாளும் வந்துட்டு எல்லாம் ஒதுங்க வச்சு கிளியர் பண்ணி அந்த மாதிரி வேலை ஹெவியாக இருந்தனால எதுவும் அந்தளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு வேகமாக சாதம் வந்து வடிச்சிட்டு ரசம் இருந்துச்சு அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை தொக்கை வச்சு ஆஃப்டர்நூன் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன். பிள்ளைங்க இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு வரல. இனிமே தான் ஈவினிங் போல் தான் வந்துட்டு தம்பி வந்து கூட்டிகிட்டு வருவான். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது நைட்டுக்கு வந்துட்டு ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்விதாவும் சுபஸ்ரீயும் வந்துட்டாங்க. தம்பி தான் வந்து கூட்டிகிட்டு வந்து இப்போ தான் வந்து விட்டுட்டு போனான். அண்ணா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு எங்கள் அம்மாவை. அதனால் அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குதோ அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. முறுக்கு, அதுக்கப்புறம் தேன் மிட்டாயி, ஆட்டுக்கால் கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீப்புச்சீடை, ஜெல்லி, அதுக்கப்புறம் விக்ஸ் மிட்டாய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ தான் குட்டீஸ் 2 பேர் வந்துட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்துட்டு கடை குடுகுடுன்னு இவங்க 2 பேரையும் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும். நாளையிலேருந்து ஸ்கூல் வந்துட்டு ஓப்பனிங் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.